ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சென்னையில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை அதிகமாக திரையிட்ட தியேட்டர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சென்னையில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை திரையிட்டதில் முதன்மை தியேட்டர்களாக விளங்கிய தியேட்டர்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சென்னை சித்ரா தியேட்டர். இது மவுண்ட் ரோடு அருகே புதுப்பேட்டையில் கூவம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. இங்கு பல வெற்றி படங்களை திரையிட்டிருக்கிறார்கள். இது எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் என்றால் முதலில் சித்ரா தியேட்டரைத்தான் நாடுவார்கள். அங்குதான் முதலில் மவுண்ட் ரோடு பகுதியில் திரையிடுவார்கள். மேலும் பல புகழ்பெற்ற படங்களும் இந்த சித்ரா தியேட்டரில் மற்ற நடிகர் நடித்த படங்களும் திரையிட்டு வெற்றி படங்களை சித்ரா தியேட்டரில் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து அண்ணா சாலையில் சாந்தி தியேட்டர். இது 1961 முதல் இயங்கியது. பெரும்பாலும் இங்கு சிவாஜி நடித்த படங்களைத்தான் திரையிட்டார்கள். அடுத்து சென்னை, அதாவது வட சென்னையில் தங்கச்சாலை அருகே கிருஷ்ணா தியேட்டர். இங்கு நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் இங்கு ஓடி இருக்கின்றன. அடுத்து தங்கச்சாலை பாலத்துக்கு கீழே அமைந்துள்ள பாரத் தியேட்டர். இங்கும் பல புகழ்பெற்ற எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து அண்ணா சாலையில் பிளாசா, குளோப், வெலிங்டன் தியேட்டர்களிலும் பல எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் திரையிடப்பட்டு நன்றாக ஓடியிருக்கின்றன. அடுத்து உழைப்பாளர் சிலைக்கு எதிரில் தெருவில் அமைந்துள்ள பாரகன் தியேட்டர். இங்கும் புகழ்பெற்ற படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து அண்ணா சாலையில் உள்ள மிட்லண்ட் தியேட்டர். இதுவும் ஒரு புகழ்பெற்ற தியேட்டராகும். இங்கும் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அதிகமாக திரையிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து சிவாஜி படங்களை சாந்தி கிரவுண்ட், புவனேஸ்வரி இந்த 3 தியேட்டர்களிலும் அடிக்கடி திரையிட்டு பல வெற்றி படங்களை இந்த 3 தியேட்டர்களும் கொடுத்திருக்கின்றன. அடுத்து புரசைவாக்கம் பகுதியில் உமா தியேட்டர், மேகலா தியேட்டர், இன்னும் சைதாப்பேட்டையில் நூர்ஜஹான் தியேட்டர், ராஜகுமாரி தியேட்டர், அடுத்து பத்மநாபா, லிபர்ட்டி, கோடம்பாக்கம் ராம், சயானி இந்த தியேட்டர்களிலும் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை அதிகமாக திரையிட்டு பல படங்கள் இங்கு நன்றாகவே ஓடியிருக்கின்றன. அடுத்து சென்னை மண்ணடி பகுதியில் அமைந்துள்ள பிராட்வே, பிரபாத் தியேட்டர்களும் மிக முக்கியமான தியேட்டர்கள். இங்கும் பல படங்கள் நன்றாக ஓடியிருக்கின்றன. அடுத்து வண்ணாரப்பேட்டையில் பாண்டியன் தியேட்டர், அகஸ்தியா, மகாராணி போன்ற தியேட்டர்களிலும் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அதிகமாக திரையிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து 1970 காலங்களில் புது வடிவான முறையில் திறக்கப்பட்ட தேவி காம்ப்ளெக்ஸ், அதாவது தேவி பாரடைஸ் தியேட்டர் அமைந்துள்ள காம்ப்ளெக்ஸ். இது வந்த பிறகு எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் தொடர்ந்து இங்கு திரையிடப்பட்டன. அடுத்து அதற்கு பிறகு சத்யம் காம்ப்ளெக்ஸ் வந்தது. முதலில் சத்தியம், சுபம், சாந்தம் என்ற 3 தியேட்டர்களும் இங்கு கட்டப்பட்டு புது வடிவில் வந்தது. ஆனால் இங்கு எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அவ்வளவு அதிகமாக திரையிடப்படவில்லை. மேலும் பைலட் தியேட்டர், இங்கும் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பழைய தியேட்டர்களான கெய்டி, காசினோ, மவுண்ட் ரோடு அருகே உள்ள தியேட்டர்கள். இங்கும் புகழ்பெற்ற எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அதிகமாக திரையிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு பின்னர்தான் மற்ற தியேட்டர்களெல்லாம் வர ஆரம்பித்தன. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்தோடு முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.